delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். திடீர்னு ஒரு 1-2 நாளைக்குள்ள 60,000 பேருக்கு மேலே மொரோக்கோலேருந்து ஸ்பெயினுக்கு கடல் வழியாக நீந்தியே போகிறாங்க. பக்கத்து நாடு இலங்கை, தமிழ்நாடு மாதிரி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. நீந்தியே போகிறாங்க. இப்போ மொரோக்கோவில் வந்து கம்பி வேலி போட்டு வரவிடாத அளவுக்கு தடுக்கிறாங்க. ஸ்பெயின் ஒரு பக்கம் திணறுது. ஏன் இந்த சுச்சுவேஷன்? ஸ்பெயின், மொரோக்கோ ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவை இணைக்கின்ற ஒரு பகுதி. மொரோக்கோ வழியாக செல்கிறவர்கள் மொரோக்கோ குடிமக்கள் மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு நாடை சார்ந்தவங்க மொரோக்காவுக்குள்ள நுழைஞ்சிட்டு மொரோக்காலேருந்து இப்படி போயிடுறாங்க. இப்போ இந்த ஸ்பெயினுக்கு இப்போ பெரிய தலைவலி இதுதான். ஸ்பெயினுக்கு தலைவலி கொடுக்கணும்னு அமெரிக்கா விரும்புகிறாங்க அப்படின்னு. காரணம், இந்த இஸ்ரேல் விஷயத்தில் ஸ்பெயின் எடுக்கின்ற கொள்கை முடிவுகள் எல்லாம் சரியில்லை. அது முக்கியமானது. இது வந்து தொடர்ச்சியாக ஐரோப்பாவிற்குள் ஊடுருவுகின்ற ஆப்பிரிக்கர்கள் இந்த மொரோக்காவை தேர்ந்தெடுப்பதையும் இந்த தீவு வழியாக உள்ளே நுழைவதையும் காலங்காலமாக வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சமீப காலத்தில் கூடியிருக்கு. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 மட்டும் கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேலே மொரோக்கோவிலேருந்து ஸ்பெயினுக்கு போயிருக்கிறாங்க ரெஃப்யூஜிஸாக. ஸ்பெயின் ஒரு பெரிய கிரைசிஸ் சந்திக்குது. அதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, ஏன் இது நடக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி விரிவாக பேச போகிறோம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு ஒரு 1-2 நாளைக்குள்ள 60,000 பேருக்கு மேலே மொரோக்கோலேருந்து ஸ்பெயினுக்கு கடல் வழியாக நீந்தியே போகிறாங்க. பக்கத்து நாடு இலங்கை, தமிழ்நாடு மாதிரி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. நீந்தியே போகிறாங்க. இப்போ மொரோக்கோவில் வந்து கம்பி வேலி போட்டு வரவிடாத அளவுக்கு தடுக்கிறாங்க. ஸ்பெயின் ஒரு பக்கம் திணறுது. ஏன் இந்த சுச்சுவேஷன்? அதாவது ஸ்பெயின், மொரோக்கோ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவை இணைக்கின்ற ஒரு பகுதி. ஆப்பிரிக்காவுடைய எட்ஜில் மொரோக்கோ இருக்கு, ஐரோப்பாவுடைய தொடக்கத்தில் ஸ்பெயின் இருக்கு. ஒன்று. இரண்டாவது, ஆப்பிரிக்காவிற்கு துருக்கியும் ஒரு வழிதான். ஆனால் அது அவ்வளோ எளிதான வழி அல்ல. இது வந்து ஒரு எளிதான வழி. துருக்கினா ரொம்ப பெரிய லேண்டு மட்டும் இல்லை, கடல் இருக்கு, கருங்கடல் இருக்கு. அது அவ்வளோ எளிதாக நீங்கள் கடக்க முடியாது. பெரிய பெரிய கப்பல்களில் வந்து தான் உள்ளே போகணும். ஆனால் இப்போது மொரோக்கோவிற்கும் இந்த ஸ்பெயினுக்கும் இந்த தூரம் பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் தான். இலங்கையை விட இலங்கை கூட தான் இருக்கும். 18 கிலோமீட்டர். ரொம்ப ஆழமான கடல் கிடையாது. குட்டி குட்டி தீவு நிறையா இருக்குது. நீந்த தெரிஞ்சால் நீந்தி போயிடலாம். நீந்தி போகலாம், இல்லைன்னா சாக வேண்டியதான். அப்படி தான் நிறைய பேர் செத்துருக்கானுங்க. இப்போ அதில் 2-3 தீவுகள் ஸ்பெயினோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த சியூட்டான்னு ஒரு தீவு, அந்த மெலிலாங்கிற தீவெல்லாம் முக்கியமான தீவு. அது ஸ்பெயினோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் அது வந்து ஆப்பிரிக்காவோட சேர்ந்த தீவுகளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஸ்பெயினுக்கு சொந்தமானதுன்னு இருந்தாங்க. ஒன்று. இரண்டாவது முக்கியமான ஒரு வரலாற்று பின்னணி என்னென்றால், ஸ்பெயின் அரபியர்களால் கையகப்படுத்தப்பட்டு ஒரு 450 வருஷம் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி. கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 750 ஆண்டுகள் அரபியர்கள் இதே மொரோக்கோ வழியாக வந்து ஸ்பெயினை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆட்சி செய்த வரலாறு இருக்கிறது. அப்போ இயல்பாகவே இந்த ஸ்பெயினுக்கும் இந்த மொரோக்கோ பகுதிகளுக்கும் இடையில் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, கலாச்சார ரீதியான தொடர்பு இருக்குது. இப்போ உதாரணம் சொல்லப்போனால், ஸ்பெயினோட மொழியில் கிட்டத்தட்ட 8% அரபு மொழி கலந்துருக்கிறது. ஸ்பானிஷில் கிட்டத்தட்ட 4000 வார்த்தைகள், அரபு வார்த்தைகள் ஸ்பானிஷில் இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு அவங்க பல நூற்றாண்டுகளாக தொடர்பு இருக்கிற ஒரு பகுதி தான். ஒன்று. ஆனால் இது எப்போ வந்து மாறுதுன்னா, இப்போது இந்த சியூட்டா, மெலிலா இந்த 2 நகரமும் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த அரபுக்கள் ஆட்சி இழந்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெயினுக்கு அந்த பகுதிகள் சென்று சேர்கின்றன. அது அப்புறம் வந்து இது அரபு நாடுகளாக பிரிந்த போது இந்த மொரோக்கா வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இருக்கிற காலகட்டத்தில் ஸ்பெயின் ஒரு தன்னாட்சி நாடாக இருந்த பொழுது அது அந்த பகுதியெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஐரோப்பாவிற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வருகின்றவர்கள் ஸ்பெயின் வழியாக தான் வரணும். அது முக்கியமானது. ஸ்பெயினுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் அத்தனை நாடுகளுக்கும் சென்று விடலாம். இப்போது நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இந்த ஜூன் 24ஆம் தேதி மெலிலாவில் 2022 கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் உள்ள நுழைஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலையில் நீங்கள் சொல்கிற ஒட்டு மொத்தமாக இந்த வருஷம் 40,000-50,000 பேருக்கு மேலே இருப்பாங்க, உள்ளே நுழைஞ்சாங்க. இது என்ன நடந்துச்சுன்னா, சமீபத்தில் வந்து ஸ்பெயினில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன சொல்கிறேன்னா, ஸ்பெயினுக்குள்ளே நீங்கள்
இல்லீகலாக வர்றீங்கன்னா அதாவது தரை வழியாக வந்தால் மட்டும்தான் அது இல்லீகலாக கணத்தில் கொள்ளப்படும். தரை வழியாக வரனா தான். நீங்கள் வான் வழியாக குதிச்சாலோ இல்லை கடல் வழியாக வந்தாலோ அது இல்லீகல் இமிக்ரெண்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அகதிகள் வான்வழியாக குதிக்கலன்னா பேர் கில்ஸாக இருந்தால் அந்த மேலே வந்து குதிச்சிக்கல, ஃப்ளைட்லேருந்து பேராசூட்டில் குதிக்கிறாங்க, அல்லது ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகி கீழே விழுகுது, அப்போ மக்கள் உள்ளே வந்துடுறாங்கன்னு வைங்க, ஒரு சின்ன விபத்து ஏற்படுது, இந்த ரூட்டுக்காக சொல்கிறாங்க, அதுக்காக சொல்கிறாங்க. அப்படி நம்ம வந்து அதை இல்லீகலாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி கடல் வழியாக ஒருத்தர் நீஞ்சி வர்றான்னா அது விபத்து ஏற்பட்டால் வர முடியும் ஒருத்தன். இப்போ அந்த சட்டம் வந்து இன்னைக்கு மொராக்கோ மக்களுக்கு சாதகமாக இருக்குது. எனக்கு என்னன்னா சார், எந்த லாஜிக்கில் கவர்மெண்ட் அங்கே உள்ள பியூரோக்ராட்ஸ் இதை அப்ரூவ் பண்ணுறாங்க? ஏன்னா பக்கத்தில் பல ஆப்பிரிக்க நாடுகள் இருக்குது, இல்லை மற்ற நாட்டிலேருந்து கூட யாராவது வரலாம். இப்போ நம்மலாம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், பல நாடுகள் இருக்குது. இவங்க எப்படி அது முதல்ல இது என்னன்னா 2005ஆம் ஆண்டு ஸ்பெயினில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. காரணம் இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்லாம் வரதை தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் கத்தி வேலி அமைச்சாங்க. ஓகே, 2005. நீங்கள் இந்த கடல் பகுதியில் ஃபுல்லாக எல்லாமே வேலி இருக்கும், ஆனால் கத்தி முனையில் இருக்கும். நீங்கள் சில வீடுகளில் பார்த்துருப்பீங்கல்ல, பாட்டிலை உடச்சி வச்சுருப்பாங்க, அதில் தப்பிச்சு வந்தால் வா, இல்லைன்னா மாட்டிக்கோன்னு. அந்த கத்தி வேலியில் தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த தீவு வழியாக வந்தாலும் குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் தூரம் நீந்தணும். அப்போ தான் நீங்கள் இந்த தீவுக்கு வர முடியும். இந்த சியூட்டா தீவுக்கோ இந்த மெலிலா தீவுக்கோ நீங்கள் வந்து வரணுன்னா மொராக்கோ வழியாக வந்தாலும் குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் கடலில் நீந்தணும். எந்த போட்டும் கிடையாது. இப்போ கடந்த முறை கூட ஜூலையில் நடந்த விஷயத்தில் 37 பேர் இந்த நீந்தியே செத்து போயிட்டாங்க. தப்பிச்சு வரேன்னு, ரெஃப்யூஜியாக வரேன்னு சொல்லி இறந்து போயிட்டாங்க. அப்போ ஆனாலும் இவன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2005 சுற்றி கத்தி வேலி வச்சுருந்தாங்க. அது ஒரு பிரச்சனை வந்தது. இது வந்து ஒரு மனித உரிமைக்கு மீறல். அது ஐரோப்பாவில் பேசுவானுங்கள்ல, இது வந்து ஹியூமனிட்டி இல்லை. 2005 நல்லா இருந்திருப்பாங்க போல அந்த காலம். அது வேண்டாம், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை நீக்குறாங்க. எப்போ நீக்குறாங்க? 2020 நீக்குறாங்க. 15 வருஷமாக இருந்த இந்த வேலையை நீக்குறாங்க. இந்த நீக்கின உடனே 2021 2000 பேர் மொத்தமாக உள்ள வரான். இது ஒரு சிக்கல் நடக்குது. இப்போ இங்கே இந்த சமயத்தில் தான் இந்த சட்டம் கொண்டு வராங்க. பொதுவாக இந்த ஐரோப்பிய யூனியனில் இந்த மனித உரிமை பற்றி பேசக்கூடிய அத்தனை ஐரோப்பிய நாடுகள் அது ஹியூமன் ரைட்ஸ் தான் முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இலங்கையிலிருந்து போனவர்கள் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பியாவில் தான் குடியுரிமை பெற்றிருப்பாங்க. இந்தியாவில் கூட வாங்க முடியல. நம்ம இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான், மொழியால் தமிழர்களாக இருப்பான். அவனுக்கு இன்ன வரைக்கும் இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கல. நம்ம மண்டபம் கேம்பில் இருக்காங்க, புதுக்கோட்டை கேம்பில் இருக்காங்க. இப்போ தான் ஒரே ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு, ஒருத்தர் கொடுத்தாங்க. அது சொல்லப்போனால் இந்த ஊர்லேயே இங்கேயே பிறந்தவருக்கே நம்ம கொடுக்கல. அவர் இங்கேயே பிறந்தாலும் சரி, அவருக்கு பேரம்பேத்தி பிறந்தாலும் உங்களுக்கு குடியுரிமை கிடையாது. அதுவும் அப்புறம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இலங்கை சார்ந்தவர்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி கொடுக்கறது இல்லை. ஆனால் ஐரோப்பாவில் அப்படி இல்லை. ஐரோப்பாவை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பாவில் பெரும்பாலான இலங்கை தமிழர்கள் அப்படியே போய் இன்றைக்கி குடியுரிமை பெற்று நல்லா இருக்காங்க. அப்போ அந்த சட்டம் ஸ்பெயினில் வந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி போகிறவங்களுக்கு தடுக்க முடியல, தடுத்து நிறுத்த முடியல. அவர்களை நீங்கள் வந்து ஒரு கேம்பில் தான் வச்சுருக்கணும், அவர்களுக்கு நீங்கள் வந்து அடையாள அட்டை கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து அப்படி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் காசு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். பரவாயில்லையே. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன திறமை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேலை கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் குடியுரிமை கொடுக்கணும். இந்த சட்டம் இருக்குது. இதை பயன்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொராக்கோவில் இருந்து போகிறாங்க. மொராக்கோ வழியாக செல்கிறவர்கள் மொராக்கோ குடிமக்கள் மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு நாடை சார்ந்தவங்க மொராக்கோவில் நுழைஞ்சிட்டு மொராக்கோலேருந்து இப்படி போயிடுறாங்க. அப்போ இது ஒன்று. இப்போ இன்னொன்று, மொராக்கோ ஸ்பெயினோடு சமீப காலமாக பெரிய அளவில் உறவில் இல்லை. அமெரிக்காவோடு மொராக்கோ நெருக்கமாக இருக்கிறது. இந்த இஸ்ரேலோட போட்ட ஒப்பந்தங்கள் அது ஒரு காரணம். அமெரிக்காவோடு நேசமாக இருக்கின்ற நாடு மொராக்கோ. ஆனால் வேற ஸ்பெயின் வந்து அமெரிக்காவோடு எதிரியாக இருக்கின்ற நாடு ஸ்பெயின். இப்போ இது ஒரு காரணம் இன்றைக்கி வந்து ஸ்பெயின் குறிவிக்கப்படுவதற்கு ஒன்று. இரண்டாவதாக, இந்த ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், கடந்த முறை பேசும்போது கூட சொன்னோம், இந்த செங்கன் ஒப்பந்தம், ஷெங்கன் அந்த ஊர் கிராமத்தில் கிட்டத்தட்ட 29-30 ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு நம்ம நாட்டுக்குள் வந்து எல்லையே இல்லை, ஐரோப்பிய யூனியன் என்பது ஒரு நாடு தான். ஏற்கனவே இந்த யூரோ கரன்சி அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அந்த யூரோ கரன்சி எல்லா நாட்டிலையும் செல்லுபடி ஆகலாம், யூனிவர்சல். ஆனால் அதில் பிரிட்டன் மட்டும் விலகிட்டாங்க. காரணம் எங்களுக்கு தான் மோசம், அது
பிரிட்டனுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன்னா பிரிட்டன் வந்து தனித்தீவு, உங்களுக்கு வந்து நிலப்பரப்பில் பிரிட்டனோட இணை கிடையாது. இப்போ மற்ற நாடுகள் எல்லாம் உங்களுக்கு நிலப்பரப்பில் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இங்கிலாந்து போகிறதுக்கு ஃப்ரான்ஸ் வழியாக கப்பலில் தான் போகணும், அல்லது இன்றைக்கி சுரங்கம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சுரங்கம் வழியாக கூட பேருந்து போகலாம் அப்படின்றாங்க. சுரங்கம் இருக்குது கடலுக்கு கீழே. அப்போ இது பிரிட்டன் மட்டும் அந்த இதில் இல்லை. இந்த ஷெங்கன் அந்த உடன்படிக்கை என்பது எல்லைகள் இல்லா ஐரோப்பா. நீங்கள் ஐரோப்பாவுடைய எல்லா நாட்டுக்கும் நீங்கள் பயணப்படலாம், உங்களை யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்க. ஸ்பெயினில் உள்ளவங்க சுவிட்சர்லாந்து போகலாம், நார்வே போகலாம், ஃப்ரான்ஸ் வரைக்கும் போகலாம். இப்படி நீங்கள் ஜெர்மன் போகலாம், எல்லா இடமும் சுற்றலாம். ஆனால் இந்த சூழலில் இந்த பிரச்சனை, இப்போ மொராக்கோ பிரச்சனை ஷெங்கன் ஒப்பந்தத்தை ஒரு கேள்விக்குறியாக மாற்றிருக்கிறார். எல்லாருமே இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஷெங்கன் ஒப்பந்தத்தை எடுத்துருவோம், இது வந்து சரியாக இல்லை. ஏன்னா சில நாடுகளில் இப்போ வந்து மாதிரி ரெஃப்யூஜி வந்துடுறாங்க, அப்புறம் நாங்கள்லாம் எப்படி தடுக்கிறது? ஏன்னா எல்லைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு வந்து இது அமைக்கலை, டோல் அமைக்கலை, நிறைய அந்த மதில் சுவர்களை அமைக்கலை, இராணுவத்தை கொண்டாந்து நிறுத்தி வைக்கலை. சாதாரண ஒரு செக் போஸ்ட்டு தான் இருக்கும். அவங்களுடைய பார்டர் போதும் அந்த அளவுக்கு. ஒரு செக் போஸ்ட் இருக்கும், நீங்கள் காரில் கடக்கும் பொழுது உங்களை ஐடி கார்டு கேட்கலாம், சீலை போடுவாங்க, அனுப்பிச்சி விட்ருவாங்க. பீஸ்ஃபுல் பார்டர்ஸ் தான், பீஸ்ஃபுல் பார்டர்ஸ் சரியாக சொல்லப்போனால். அப்போ இப்படி இருக்கிறதுல நீங்கள் இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸை எப்படி நம்ம அடையாளப்படுத்துறது? அப்போ ரெஃப்யூஜி கார்டை வச்சுக்கிட்டே போவானுங்க. ஸ்பெயினில் ரெஃப்யூஜி, அந்த கார்டை வச்சுக்கிட்டு நான் சுவிட்சர்லாந்து போகிறேன்னு போகலாம். இது எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை. ஆகவே வந்து ஸ்பெயின் வந்து இந்த எல்லையை மீண்டும் மூட வேண்டும் அப்படின்ட்டு பிரச்சனையை கிளப்பினாங்க. இப்போது துருக்கியில் நடந்த நேட்டோவில் கூட இந்த பிரச்சனை பேசப்பட்டது. ஓகே, ட்ரம்ப் போயிருந்தார்ல, அப்போ கூட இது பேசப்பட்டது. ஸ்பெயின் பண்ணுறது சரியில்லை. கூடுதலாக அமெரிக்காவும் சேர்ந்து சொன்னாங்க, ஸ்பெயின் வந்து அப்படி தான் அக்கப்போராக இருக்குது. ஸ்பெயின் வந்து பாலஸ்தீன ஆதரவாளர்கள், அவங்க வந்து நம்ம ஸ்பெயினை வந்து ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிச்சிடலாம், பொருளாதார தடை போடுறது. ஸ்பெயினை வந்து நீங்கள் ஆப்பிரிக்காவில் சேர்த்து விட்ருங்க. ஒரு காலத்தில் துருக்கிலாம் ஆப்பிரிக்காவில் தான் இருந்துச்சு, ஏஷியாவில். ஒரு டெக்டானிக் பிளேட்லாம் மாற்ற சொல்லுவார். அதை தான் சொல்கிறேன், நீங்கள் பிரித்து விட்ருவோம், நீங்கள் வேணால் அவங்க யார் வேணாலும் வந்துட்டு போகட்டும், நம்ம எல்லையை வந்து ஸ்பெயினுக்கு அங்கிட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்போ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ இதனால் இப்போ இன்றைக்கி ஸ்பெயின் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, மீண்டும் இந்த கத்தியை ஊண்டுவோம், இந்த எல்லை, அதாவது அந்த அந்த எல்லையை வந்து அடைச்சிடுவோம், கத்தி வச்சு அடைப்போம். ஆமாம், ஒரு எல்லாத்தையும் மூடி விட்டுருவோம். எப்படி மூடுறது? கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மூடணும், கடல் வேற இருக்குது. இராணுவத்தை வந்து நிறுத்திடுவோம், வந்தார்கள் என்றால் சுட சொல்லுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. இது வந்து ஐரோப்பிய யூனியனுடைய அந்த ஹியூமனிட்டி அந்த விஷயத்துக்கு எதிரானதுங்கிற பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இதுதான் போகிற விஷயம். ஆனால் இதை தடுக்க முடியாது என்பதுதான் வரலாற்று பின்னணி. இப்போ நீங்கள் கடந்த காலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த மாதிரி வந்து கத்தி வேலை அமைப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க. அந்த கத்தி வேலையை தாண்டியும் வர்றாங்க ரிஸ்க் எடுத்து, அதுவும் நடக்கும். இப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்குள் இருக்கின்ற கலாச்சார உறவு. இப்போ இந்த மெலிலி தீவு வந்து கிட்டத்தட்ட அரபு மொழி பேசக்கூடியவர்கள், பெர்பார் மொழி பேசக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மொராக்கோ மொழி பேசக்கூடியவர்கள் இந்த தீவில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இயல்பாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. இப்போ எப்படி வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள், ராமேஸ்வரம் தமிழர்கள் போனால் என்ன உதவி செய்ய மாட்டாங்களா என்ன? நம்ம அங்கேருந்து வர்றவங்கள வந்தாலும் மண்டபம் கேம்பில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுறோம்ல, அது வந்து ஓரளவுக்கு அந்த மொழி உணர்வு தான். அந்த மொழி உணர்வு அந்த மெலிலி தீவில் உள்ளவங்களுக்கும் மொராக்கா உள்ளவங்களுக்கும் இருக்குது. ஒன்று சொல்ல போனால் உணவு ரீதியான கலாச்சாரம் அங்கே இருக்குது. சேம் மக்கள் சொல்கிறாங்க, தாஜினி அப்படின்னு ஒரு ஃபுட் இருக்கான், ஆலிவ் ஆயிலில் செய்யப்படுற ஒரு ஃபுட். இது மொராக்காவில் எப்படி செய்வாங்களோ அப்படி தான் இந்த மெலிலி தீவில் செய்கிறாங்களாம். ஓகே, ரைட். ஒன்று, அப்போ ஃபுட்டு வந்து பெரிய பிரச்சனை இல்லை இந்த மக்களுக்கு. அப்போ இந்த உணவு, அதே மாதிரி கலை கலாச்சாரம், மொழி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4000 அரபு வார்த்தைகள் ஸ்பானிஷில் இருக்குது. இன்னொரு என்னென்னா, இந்த மொராக்காவை காலனி நாடாக வைத்திருந்தது ஸ்பெயின் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு. பிரான்ஸுடைய ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்கள் மொராக்காவில் ஜாஸ்தி. இல்லை சார், இப்போ தான் மனிதாபிமானத்தை பற்றிலாம் சொன்னீங்க. ஐரோப்பியர்கள் காலனி நாடாக வச்சுருந்தாங்களா? ஏங்க, நம்ம இந்தியாவை காலனி நாடாக இங்கிலாந்து வைக்கலையா? ஒரு காலம் ஒன்று இருந்துச்சுங்க, அப்புறம் திருந்திட்டு இருக்காங்க. எப்படின்னா, நல்ல கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி, முக்கியமான வரலாற்று கேள்வி. ஆனால் இன்றைக்கி வந்து மனிதாபிமானம் பேசுகின்ற ஐரோப்பியர்கள் ஒரு காலத்தில்
எத்தனை நாடுகளை காலனி நாடுகளாக வச்சுருந்தாங்க. The sun never sets in British Empire. இந்தியாவையே வந்து அவங்களுக்கு அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் வச்சுருந்தாங்க, ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து லெபனான் மற்ற பகுதிகளை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்னென்னா ஒரு காலனி அந்த அந்த ஆதிக்க மனோபாவம் ஐரோப்பியர்களுக்கு இருந்தது. அது வந்து இந்த 1940களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது மாறி இப்போ நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் வந்து மனித உரிமை பேசுகிறவர்கள் என்று தங்களை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். இப்போ பழைய ஐரோப்பியர்கள் இல்லை, ஒரு காலத்தில் இருந்தாங்க, எங்களுடைய அந்த ஆதிக்க சிந்தனை இருந்தது, இனவெறி இருந்தது. இப்போல்லாம் நாங்கள் அதை மாற்றிட்டோம், அது வந்து ஒரு ஹியூமனிட்டி கிரவுண்டில் வராதுன்னு சொல்லிட்டு இந்த 1940க்கு பிறகு குறிப்பாக அந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நிறைய மாற்றம். குறிப்பாக இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் வந்து ஹிட்லரை நினச்சி நாங்கள் அது பெரிய பெருமையாக இதுவாக நாங்கள் எடுத்துக்கல. இப்போ கூட சமீபத்தில் ஜெர்மனியில் வந்து நாசிசம் என்பது ஏதோ தேவையற்றதுன்னு சொல்லி ஒரு பேரணி நடந்து அதுவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அடுத்த ஜெனரேஷன் தலைமுறை, ஐரோப்பிய தலைமுறை இது ரொம்ப தப்புன்னு உணர்றாங்க. இந்த காலனித்துவ ஆதிக்கம், அந்த இந்த 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 அடிமைப்படுத்துகின்ற ஆதிக்கத்தை எல்லாம் நிறுத்த வேண்டும், இது ரொம்ப தவறு பண்ணிட்டோம், அதனால நீங்கள் ஒரேடியாக நல்லவன் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மாறித்தான் அந்த நாட்டை பிடிச்சிட போகிறாங்க. அதைத்தான் இப்படி நடக்குது. இப்போ அதைத்தான் சொல்கிறாங்க. ஐரோப்பிய யூனியனில் இப்போ ஒரு பேச்சு வருது, நாம் வந்து எல்லா நாடுகளையும் பிடிக்கும் பொழுது நம்மளை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள், இப்போ நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்மளாம் இன்றைக்கி ரொம்ப நல்லவனாக இருக்கிறது தவறாக இருக்கிறதுங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு வருது. கொஞ்ச நாள் வில்லனா இல்லாமல் இருந்தால் அந்த பேச்சு வருது. அப்போ இந்த சிந்தனை போக்கு தான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆப்பிரிக்கர்கள் ஐரோப்பாவிற்கு உள்ளே வந்ததே வந்து பார்த்திங்கன்னா அடிமைத்தனத்துக்காக வந்தது தான். அவர்கள் எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க, வேலைக்கு ஆள் வேணும், வீட்டு வேலை பார்க்க ஆள் வேணும், கொண்டு வந்து விற்பனை தான், கிட்டத்தட்ட அடிமைகள் விற்பனை நடந்தது. அது முக்கியம். அதை விட முக்கியம், இந்த 450 வருடம் வந்து அரேபுடைய அந்த கிங்டம் அது இருந்ததுனால அரேபியன் கல்ச்சர் வந்து ஐரோப்பாவிற்கு நுழைந்தது. உங்களுக்கு அரேபியன் கல்ச்சர் வந்து ஐரோப்பாவிற்கு நுழைந்தது 2 வழி தான். அதே சொன்ன மாதிரி தான். ஒன்று இந்த ஸ்பெயின் வழியாக உள்ளே நுழைந்தது, இன்னொன்று துருக்கி வழியாக. துருக்கி தான் சரியான வழி. என்னன்னா அதுதான் கான்ஸ்டாண்டினோபிள். உங்களுக்கு வந்து ரோம ராஜ்யத்துடைய எல்லை வந்து கான்ஸ்டாண்டினோபிளில் தான் இருந்தது. சொல்லப்போனால் இந்த பகுதி கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ரோம ராஜ்யத்தின் தலைநகராகவே வந்து இஸ்தான்புல் தான் இருந்தது. அதுதான் துருக்கி. அங்கிருந்து தான் இந்த மத்திய தரைக்கடலை எங்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த பலஸ்தீனத்தை ஆட்சி பண்ணாங்க, ஜெருசலத்தை ஆட்சியில் வைத்திருந்தார்கள், எகிப்தை பிடித்து வைத்திருந்தார்கள். அது ஈராக், பாக்தாத், டெஹரான் வரை சென்றது. இப்போ அது முக்கியமான ஒரு கலாச்சார நுழைவு வாயில் தான் இஸ்தான்புல். ஆனால் இந்த நகரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொரோக்காவிலிருந்து ஸ்பானிஷ் போகிற வழி, அது கலாச்சாரம் வழி மட்டுமல்ல, அது ஐரோப்பிய ஆப்பிரிக்கார்கள் அவர்களுடைய அந்த இணைப்பு இருக்குது. அந்த இணைப்புக்கான பாலம் இதுதான். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அது தொடருது. இப்போ இன்றைக்கி வரைக்கும் சர்வசாதாரணமாக ஒரு டிஷர்ட் போட்டு ஓடி வந்துடுறானுங்கள, எதையுமே கொண்டு வரதில்லை. வர்றானுங்க, கடலில் குதிக்கிறாங்க, 5 கிலோமீட்டர் நீந்தி வந்துடுறாங்க. அது என்ன காரணம்னா ஜெனட்டிக்கலாக பல நூற்றாண்டுகளாக இப்படி நீஞ்சி பழகிருக்காங்க, ஒரு மெமரி இருக்குது. ஆமாம், எங்கள் தாத்தா இப்படி தான் உள்ளே போனார், அவருக்கு தாத்தா இப்படி தான் உள்ளே போனார், ஐரோப்பாவுக்கு இப்படி தான் நாங்கள் போவோம், எங்களுடைய உரிமை இது, எங்களுடைய வாழ்வுரிமைங்கிற மாதிரி அவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்பெயினுக்கு இப்போ பெரிய தலைவலி இதுதான் முக்கியமாக. நம்ம ஏற்கனவே இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்கோம், ஸ்பெயினுக்கு தலைவலி கொடுக்கணும்னு அமெரிக்கா விரும்புகிறாங்க அப்படின்னு. காரணம், இந்த இஸ்ரேல் விஷயத்தில் ஸ்பெயின் எடுக்கின்ற கொள்கை முடிவுகள் எல்லாம் சரியில்லை, அதே மாதிரி நேட்டோவில் ஸ்பெயினை விட்டு விலக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் பேசினதெல்லாம் முக்கியமானது. அப்போ இந்த நெருக்கடியை மொரோக்கோ அரசுக்கு சொல்லியே செய்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். மொரோக்கோ அரசும் இதற்கு வந்து ஆமோதிக்குதா? மொரோக்கோ மக்களை போக சொல்கிறதுக்கு நீ போங்கடா, இன்றைக்கி 1000 பேர் போங்க, நாளைக்கு 2000 பேர் போங்க அப்படின்னு மொரோக்கோ அரசாங்கமே அதுக்கு வகை செய்கிறதாங்கிற பேச்சும் இன்றைக்கி இருக்குது. இல்லை, ஆனால் மொரோக்கோ வந்து இது எப்படி கையாளுறாங்க சார்? அவங்க அனுமதிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க சைட்லேயும் வேலிகள் போட்டிருக்கதாகவும், குறிப்பாக கியூட்டா ஒட்டி வந்து யாரும் பாஸ் பண்ணி போக முடியாதபடி தடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சைடு நடவடிக்கை இருக்கிறதா? அவங்க பக்கம் போட்ட வேலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஆடு மாடுகளே பிச்சுட்டு போகிற வேலியில் போட்டு வச்சுருக்கானுங்க. பேரளவில் வேலி அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்களா? பேரளவில் ஒரு முன்வேலியாக கூட இல்லை, பேரளவில் வேலியை போட்டு வச்சுட்டு போகிறவன் போங்கடா, எங்களுக்கு பொறுப்பு இல்லை நடவடிக்கை எடுத்துட்டோம். ஆமாம், இப்போ மெக்சிகோவில் இருக்குது பாருங்கள், மெக்சிகோ அமெரிக்கா பார்டரில் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். அமெரிக்கா தான் அது பயங்கரமாக செஞ்சுருக்கோம். மெக்சிகோ பார்டர், மெக்சிகோ மக்களுக்கு பிரச்சனை இருக்காது, மெக்சிகோ அரசே போனால் போய்ங்கப்பா அப்படி தான் இருக்கும், காசை கொடுத்து கிளம்பிடுவாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த டாங்கியை வச்சு உள்ளே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், மெக்சிகோலாம் பார்த்தீங்கன்னா அந்த
அந்த டோலில் வந்து நீங்கள் காசு கொடுத்துட்டா மெக்சிகோ பார்டரை தாண்டிடலாம். உங்களுக்கு அமெரிக்கா பார்டரை தான் தாண்ட முடியாது. அங்கே தான் பல்வேறு சிக்கல் இருக்குது. அதை ஒரு பல வழியாக உள்ளே போய் தப்பிச்சு போகணும். எஸ்பானியோல் வாங்க வாங்க. ஆமாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த மொராக்கோ ஸ்பெயினில் எல்லையும் அந்த மாதிரி கடினம் இல்லை. உங்களுக்கு நீஞ்ச தெரியுமா? 5 கிலோமீட்டர் நீஞ்சுவீங்களா? இருக்கா? வா. அவ்வளோதான். 5 கிலோமீட்டர் மூச்சை பிடிக்க நீஞ்ச முடிஞ்சால் நீங்கள் போயிடலாம். ஏன்னா அது வரைக்கும் ஒரு போட்டு கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து ஓரளவுக்கு நெருக்கி அந்த தீவுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இறக்கி விட்டுருவானுங்க. திட்டல, அந்த மண் திட்டல. அங்கேருந்து நீஞ்சணும், அவ்வளோதான். சாப்பாடு வச்சுக்க வேண்டியதான், கட்டிக்க வேண்டியது. அதில் எவன் நீஞ்சி உயிரோடு போய் கிடக்கிறானோ அந்த தீவில் அவன் ஸ்பெயின் குடிமகன் ஆகிடுவான். லைஃப் டைம் செட்டில். ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. இப்போ வந்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அதாவது எங்கே நீஞ்சிறதுக்கு தொடங்குறாங்களோ அங்கேயே தடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஸ்பெயினோட சட்டம் என்னென்னா, ஒரு தடவை நீஞ்சி வந்துட்டா அவனை திருப்பி கொண்டாந்து அனுப்ப முடியாது. அரசு நினச்சா கூட அவனை திருப்பி மீண்டும் ஒரு 5 கிலோமீட்டர் கொண்டாந்து வைக்க முடியாது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கடல் வழியாக ஒருத்தன் வந்து விட்டு அவனை திருப்பி அனுப்ப முடியாது. ஆகாயம் வழியாக ஒருத்தன் குதிச்சுட்டா அவனை அனுப்ப முடியாது. தரை வழியாக நடந்து வந்தால் மட்டும்தான். இப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து நீந்தன எத்தனை நாள் சார் ஆகும்? 5 கிலோமீட்டர் நீந்தணும். இல்லை, இங்கே இந்தியாவிலேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து போனால் ஆப்பிரிக்காவுக்கு போய் மொராக்காவுக்கு போயிட வேண்டியது. போகலாமான்னு பார்க்குறேன். மொராக்காவில் போய் இருந்துக்க வேண்டியது. மொராக்காவிலேருந்து நீங்கள் ரெடியாக நீஞ்ச மட்டும் பழகிட்டு ஒரு 5 கிலோமீட்டரு உடம்புல வந்து நீங்கள் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு நீஞ்சிட வேண்டியதான். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, வந்து சேர்ற அத்தனை பேரும் சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருப்பான், சின்ன டிஷர்ட் தான் போட்டிருப்பான். எந்த சுமையும் வச்சுக்க முடியாது போகுது. அதனால் அப்படி இல்லை, தூக்கி சுமக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு வெயிட்டை தூக்கிக்கிட்டு சுமக்க முடியாது. இரண்டாவது, ரொம்ப இலகுவாக இருக்கணும். செப்பல் கூட போட்டிருக்க மாட்டான். ரொம்ப சிம்பிளான உடை. நீஞ்ச மட்டும் அதுக்குண்டான வேலையை பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பான். அதில் தப்பிச்சு வர்றவன் செட்டில் ஆகிடுவான். இல்லைன்னா அவ்வளோதான், கடல் போயிடும், அந்த கடல் கூட்டிகிட்டு போயிடும். அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து எப்படி போகிறாங்க, அது முக்கியமானது. இது வந்து தொடர்ச்சியாக ஐரோப்பாவிற்குள் ஊடுருவுகின்ற ஆப்பிரிக்கர்கள் இந்த மொராக்காவை தேர்ந்தெடுப்பதையும் இந்த தீவு வழியாக உள்ளே நுழைவதையும் காலங்காலமாக வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சமீப காலத்தில் கூடியிருக்கு. அதற்கு காரணம் இப்படி ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸும் அரசியல் கான்ஸ்பிரசியும் அமெரிக்காவுடைய உள்ளரசியலும் இப்போ பல இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இந்த நாடு பிடிக்கிறதுல வந்து பலரை அனுப்பிச்சு அந்த நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்துகிட்டு வர டெக்னிக்ஸாக நம்ம நிறைய பார்க்குறோம். சமீபத்தில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பாஸ்போர்ட் வாங்கிக்கிங்க, நீங்கள் இஸ்ரேல் குடிமகன்ற இது வாங்கிக்கிங்க. ஆமாம், இப்போ இஸ்ரேல் பக்கத்தில் லெபனானில் அந்த ஒரு சின்ன குட்டி வில்லேஜ் இருக்குல்ல, அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே இஸ்ரேல் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டாங்கல்ல. அது பார்த்தோம், நீ அங்கே இருந்துக்க, இஸ்ரேல் பாஸ்போர்ட் வச்சுக்க, எப்போ வேணாலும் நீ இஸ்ரேலிய குடிமகன் தான். நாளை பின்ன வந்து ஐக்கிய நாடுகள் சபை நீ யாருன்னு கேட்டால் நாங்கள் இஸ்ரேலிய குடிமகன் சொல்லிக்கோன்றாங்க. அந்த மாதிரியான சூழலில் ஸ்பெயின் மாதிரியான நாடுகள் வந்து இப்படி ஒரு சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறது கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இனிமேல் ரெஃப்யூஜிஸாக நிறைய பேர் போகிறாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை சொல்லியிருந்தீங்க. நன்றி சார்.